ஜெபம் செய்வோம். அன்பும் இரக்கமுள்ள பரலோக பிதாவே, மனமகிழ்ச்சியான மீண்டும் ஒரு காலை வேலைக்காக மன்னனோடு ஸ்தோத்திரிக்கிறோம். காலை தோறும் கிருபை புதிதாக இருப்பதற்காக ஸ்தோத்திரம். எல்லாரும் சேர்ந்து ஆண்டவர் இரவிலே உங்களுக்கு செய்த நன்மைகளும் பகலிலே உங்களுக்கு செய்த நன்மைக்காக ஸ்தோத்திரம் சொல்லுங்க. இது நான் மாத்திரம் ஜெபம் பண்ண போதாது, நீங்களும் இணைஞ்சு ஆண்டவர் உங்களுக்கு செய்த ஒவ்வொரு நன்மைகளை கொஞ்சம் நினச்சி பார்த்து, அது கொஞ்சமாக இருக்கலாம், சிறிதாக இருக்கலாம், பெரிதாக இருக்கலாம், அல்லது ஒன்றுமே இல்லாமல் கூட இருக்கலாம். நன்றி செலுத்துங்க. நான் எதிர்பார்த்தது கிடைக்காம கூட இருக்கலாம், அதுக்கும் நன்றி செலுத்துங்க. ஏன்னா நீங்கள் கொடுக்குற வரைக்கும் உண்மை விடுவதில் இந்த உறுதியாக உமக்கு ஸ்தோத்திரம் சொல்லுகிறோம் ஆண்டவரேன்னு சொல்லுங்கள். ஜெபத்தில் விண்ணப்பத்தினாலும் ஸ்தோத்திரத்தினாலும் ஆண்டவருக்கு தெரியப்படுத்துங்க என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஜெபம் பண்ணுங்க. உங்கள் பெற்றோருக்காக, உங்கள் பிள்ளைகளுக்காக, கணவனுக்காக, மனைவிக்காக நன்றி சொல்லுங்கள். உடல் சுகத்திற்காக எத்தனையோ பேர்கள் வியாதியில் பலவீனத்தில் இருக்கிறாங்க. அதிலிருந்து நம்மை காப்பாற்றி, அதே போல் பலவீனத்தோடு இருக்கிறவளுக்கு பலத்தை கொடுத்து, உறுப்புகள் பாதிக்கப்பட்டு கேன்சர், கட்டிகள், செயலிழந்து இருக்கிற இருதயம் போன்ற காரியங்களிலே, மூளை மண்டலங்களிலே நீர் கிருபையாக இறங்கும்படியா உங்களை நோக்கி நாங்கள் தாழ்மையோடு செபிக்கிறோம். சுவாமி ஸ்தோத்திரிக்கிறோம் என்று சொல்லுங்க. நிச்சயமாகவே ஆண்டவர் இதில் பிரியப்படுகிறார். அந்த 10 குஷ்டரோகிகள் சுகமான பொழுது ஆண்டவர் கேட்ட ஒரே கேள்வி, மற்ற 9 பேர்கள் எங்கே? நன்றி செலுத்துவதற்கும் சாட்சியாக நிற்பதற்கும் இவனே அல்லாமல் வேறு ஒருவனும் வரவில்லையே என்று ஆண்டவர் வேதனையோடு சொன்ன அந்த குரலை கேட்டு ஒரு நிமிடமாவது, ஒரு நாளைக்கு ஒரு 5, 2, 10 நிமிடமாவது ஸ்தோத்திரம் சொல்லுங்கள். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். நீர் கொடுத்த இந்த ஜீவனுக்காக மக்கள் நன்றி. நல்லா யோசித்து பார்த்து ஆண்டவர் கொஞ்சம் வருமானத்தை கொடுத்தார். இதெல்லாம் உங்களுக்கு மிகவும் மிகவும் ரொம்ப நன்மைக்கு ஏதுவான ஒன்று. ஏன்னா நீங்கள் ரீகலெக்ட் பண்ணுறீங்க, நினைவாற்றல் வரும், அதே சமயத்தில் கிராட்டிடியூடும் வரும். ஆண்டவர் இந்த 12 மணிக்கு இந்த பஸ்ஸில் போகும்பொழுது எனக்கு இடம் கொடுத்தார். ரொம்ப சிம்பிள் விஷயம்தான், ஆனாலும் கர்த்தருக்கு நன்றி செலுத்துங்க. கேப் கொடுத்தார், நன்றி செலுத்துங்க. கார் கொடுத்தார், நன்றி செலுத்துங்க. நாங்கள் போகும்போது இந்த விபத்துலேருந்து எங்களை காப்பாற்றினார், நன்றி செலுத்துங்க. இந்த பிஸ்னஸ் கொடுத்தார், இந்த மாதிரி ஒரு ஃபோன் வந்தது, நன்றி சொல்லுங்க. உயர்வு வந்தது, நல்ல ஐடியா வந்தது, புதிய தாட்டுகள் வந்தது. நான் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் கர்த்தருடைய கிருபையே. ஒவ்வொரு நாளும் ஒரு 2 நிமிடம் 3 நிமிடமாவது ஆண்டவர் அந்த நாள் 24 மணி நேரம் செய்த நன்மைகளுக்கு நன்றி செலுத்துங்க. நம்ம போகும்போது வரும்பொழுது ஆண்டவர் வண்டி பழுதடையாமல் பத்திரமா வரபடி காத்து கொண்டார். அதுவே பெரிய கிருபை தானே. இப்படி ஒவ்வொரு நாளும் சொல்லும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே அடுத்த நாளுக்குரிய ஆசீர்வாதங்களையும் கூட அவர் நமக்கு தயார் நிலையில் அவர் வைப்பார். யார் ஒருவன் ஆண்டவருக்கு நன்றி உள்ள இருதயத்தோடு இருக்கிறானோ கர்த்தர் அவனையே தான் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஆசீர்வதிக்க நம்ம இடம் கொடுப்போம். ஸ்தோத்திரம். ஆண்டவரே, பினேசரே உமக்கு நன்றி, இம்மானுவேலரே உமக்கு நன்றி, இமட்டும் உதவி செய்தவரே உமக்கு நன்றி, சர்வ வல்லவரே எல்ஷடாய் உமக்கு நன்றி, எங்களோடு கூட எப்பொழுதும் இருக்கிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கே மகிமை, தெய்வத்திற்கே மகிமை என்ற பாடலின் ஒரு சரணத்தை மாத்திரம் பாடுவோம். தேவனுக்கே மகிமை, தெய்வத்துக்கே மகிமை, தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை, என்னை தேடி வந்து மீட்டவரே தினமுமக்கே மகிமை. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. செவிகளை நீ திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். செவிகளை நீர்
திறந்து விட்டீர், செய்வோம் உம் சித்தம். புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. இந்த புவிதனிலே உம் விருப்பம் பூரணமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களி கூறட்டும். தேடுகிற அனைவருமே மகிழ்ந்து களை கூறட்டும். இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. இங்கு பாடுகிற யாவருமே பரிசுத்தமாகட்டுமே. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, உம் நாமம் வாழ்க. கரங்களை உயர்த்தி, எங்களுக்கு யாருமே இல்லை ஆண்டவரே, நீங்கள் தான் உதவி செய்யணும். ஒரே ஒரு வார்த்தை தான், இன்னைக்கு ஒரே ஜெபம் தான். நல்லா எவ்வளோ நேரம் கை உயர்த்த முடியுமோ அவ்வளோ நேரம் உயர்த்தி, நல்லா உயர்த்தி, ஒரு நிமிடமாவது, அட்லீஸ்ட் 30-60 செகண்ட்ஸ் ஆகுது. தேங்க்யூ லார்ட். எனக்கு யாருமே இல்லை ஆண்டவரே, எங்களுக்கு யாரும் இல்லை, என் பிள்ளைக்கு என் பிள்ளைகளுக்கு யாரும் இல்லை, எனக்கு பரிந்து பேச, எனக்கு சிபாரிசு செய்ய ஒருவரும் இல்லை. உண்மையே நம்பி இருக்கிறோம். ஒரே வார்த்தை தான், எனக்கு உதவி செய்ய சுகமாக்க ஒருவரும் இல்லை, நீர் ஒருவர் மாத்திரமே. நல்ல கைகளை உயர்த்துங்க, உயர்த்தி காண்பீங்க. கர்த்தர் ஒருவர், இயேசு ஒருவர், பரிசுத்த ஆவியானவர் ஒருவர் மாத்திரமே எங்களுக்கு உண்டு. உண்மையாக சொல்கிறேன், கையை நீட்ட முடியாதவங்க இப்போ நீங்கள் நீட்டி பாருங்க, நிச்சயமாக உங்கள் கைகள் நீட்டப்படும். எலும்பில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மறையும். நீ கைகளை உயர்த்தும் பொழுது உச்சந்தலையிலிருந்து ஆவியானவர் இறங்கி வந்து உள்ளங்கால் வரையில உதவி செய்வார், அபிஷேகிப்பார். குடும்பத்தில் நீங்கள் உயர்த்தும் பொழுது கீழே ஜெயம் பெற்றார். ஒரு அப்பா உயர்த்தும் பொழுது மனைவி பிள்ளைகள் ஜெயம் பெறுவாங்க. ஒரு அம்மா உயர்த்தும் பொழுது கணவன் பிள்ளைகள் ஜெயம் பெறுவாங்க, மேற்கொள்வாங்க. ஒரு மகன் உயர்த்தும் போது தன் தாய் தகப்பன் சுகமாவாங்க. ஒரு வியாதிஸ்தனுக்காக பலர் அவன் கணவனோ மகனோ உயர்த்தி ஜெபிக்கும் பொழுது அந்த வியாதியிலிருந்து விடுதலை பெறுவாங்க. அதுதான் மோசே கற்றுக் கொடுத்த பாடம். இது செய்துட்டு எனக்கு எதுவும் நடக்கலைன்னு சொல்லுங்க பார்ப்போம். கர்த்தர் நிச்சயமாக நடத்துவார். சாலமோன் கையை உயர்த்தி ஜெபம் போது அவனுக்கு ஞானத்தை மாத்திரமல்ல, கேளாத ஐஸ்வரியத்தையும் கர்த்தர் கொடுத்தார். ஆமென். கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர், கர்த்தர் நல்லவர். தொடர்ந்து உங்கள் ஆபத்து நாட்களில், ஃப்ரீயாக இருக்கிற சமயத்தில், சந்தோஷமான நாட்களில் நல்ல 2 கரங்களை உயர்த்தி, கொஞ்ச நேரம் நல்ல 2 கரங்களை உயர்த்தி, நீங்கள் தான்ப்பா அப்படின்னு சொல்லிடுங்க போதும். நீங்கள் தான் இயேசுவே, நீங்கள் தான் இயேசுவே, உம்மை நோக்கி பார்க்கிறோம், இயேசுவே உம்மை நோக்கி பார்க்கிறோம். இன்னும் முடிஞ்சால் முடங்கால் படியிட்டு சொல்லுங்கள், இன்னும் சொல்லுங்கள். ஓ தேங்க்யூ லார்ட். அபிஷேகித்து நடத்துங்க. நான் என் வாழ்க்கையில் கற்றுக்கொண்ட பாடம் இது. எவ்வளோ தூரம் கையை உயர்த்தி நம்ம செபிக்கிறோமோ, எவ்வளோ தூரம் முழங்கால் படியிட்டு செபிக்கிறோமோ, யார் முன்னாடியோ கையை உயர்த்தியோ கையை கட்டியோ முழங்காலிலோ நின்று கெஞ்ச வேண்டிய அவசியம் இருக்காது. கர்த்தர் எல்லாவற்றையும் பார்த்து நம் தலையை நிமிர பண்ணுவார். ஆமென். பிரியமானவர்களே, நேற்று யாக்கோபின் அடுத்த பக்கத்தை பார்த்தோம். அதான் உங்களுக்கு நல்லா சொன்னேன், ஒண்ணுமே கொடுக்காம விரட்டி விடப்பட்ட யாக்கோபு. அதுக்கு காரணம்லாம் உங்களுக்கு சொன்னேன். அடுத்தபடியா அவன் விரட்டப்பட்டாலும், தகப்பனாலே தாயாலே தன் சகோதரனாலே விரட்டப்பட்டாலும், வனாந்திரத்துல கிட்டத்தட்ட 700
770 கிலோமீட்டர்கள், 700க்கு மேலே மைல்கள் நடக்கணும். அப்படின்ற சூழல்ல ஆண்டவர் எப்படி அந்த பயணத்தில் அவனோடு இருந்தார் என்பதற்கு முதல்லயே அவனுக்கு ஒரு பெரிய ஆச்சரியத்தை கர்த்தர் கொடுத்தார். என்ன கர்த்தர் கொடுத்தாருன்னா, ஃபர்ஸ்ட் டே இட்செல்ஃப் ஒரு பெரிய அடையாளம் கனவா வருது. ஃபர்ஸ்ட் டேவே அதுதான். இன்னைக்கு கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிற காரியம்னா, நிச்சயமாகவே ஆண்டவர் பரத்திலிருந்து நம்மை பார்க்கிறார், உற்று பார்க்கிறார், நம்ம நிலையை அறிந்திருக்கிறார். நீங்க யோசிச்சு பார்த்தீங்கன்னா, கடவுளும் யாக்கோபை பார்க்கலனா, தேவதூதர்களை அனுப்பி உதவி செய்யலனா, உண்ணவும் உடுக்க உடையும் கொடுக்கலனா, இன்றைக்கு இஸ்ரேல் ட்ரைப் என்ற ஒரு ட்ரைபே இருக்க வாய்ப்பில்லை. நீங்க ஆபிரகாமை விட்டுருங்க. ஆபிரகாம் குடும்பத்திலிருந்து ஒருத்தன் கூட இஸ்ரேல் ட்ரைபாக மாற முடியல. ரைட்? நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு புரியும். அதே போல நோவா ஃபேமிலியில இல்லை, மெத்துசாலா ஃபேமிலியில அப்படி பார்த்தீங்கன்னா, நீங்க அவ்வளவு நீதிமானாய் நடந்தவங்க குடும்பத்துல ஆண்டவர் இன்றைக்கு இருக்கிற அந்த ட்ரைப்ஸ் யாக்கோபு இஸ்ரேலா மாற்றி, ஏன் யாக்கோபுக்கு மாத்திரம் அந்த கிருபை கிடைச்சது? வெரி வெரி இம்பார்ட்டன்ட் கேரக்டர் இந்த பைபிள். அது பாருங்க, நீங்க ஆபிரகாமை விட மோசே பின்னாடி வர்றாருன்னு வச்சுக்கோங்களேன். ஆபிரகாமை விட, நோவாவை விட, ஏன் ஆதாமை விட, எங்கிருந்து ட்ரைப் ஆரம்பிக்குதுன்னா, chosen people ஆரம்பிக்கிறாங்கன்னா, யாக்கோபின் 12 புத்திரர்களிலிருந்து ஆரம்பிக்கிறார்கள். அப்போ யாக்கோபு எத்தனை துன்பங்கள் வழியாகவும், எத்தனை விசுவாசத்தின் வழியாகவும், எத்தனை அற்புதங்களின் வழியாகவும் அவன் கடந்து போயிருந்தா, எத்தனை வைராக்கியங்கள் வழியாக அவன் கடந்து போயிருந்தா, கர்த்தர் அந்த பொறுப்பை அவன் தலைமையில சிங்காசனத்துல உட்கார வைக்கிற பொறுப்பை கொடுத்திருப்பார். யோசிச்சு பாருங்க. அப்போ நம்ம வேதத்தை ஆராய்ந்து படிக்கின்ற பொழுது யாக்கோபுக்கு ஒரு முக்கியத்துவம். நம்ம பல வேளைகளில அவன் உண்மைதான். நான் நேத்தான் சொன்னேன், அவன் ஏமாற்றுக்காரன், உண்மைதான். தன் சொந்த தகப்பனையே ஏமாற்றினான். அதனாலதான் தகப்பன் அவ்வளவு கோபமா அவன் மேல இருந்தார். சொந்த அண்ணனை ஏமாற்றினான். இருந்தாலும் எதற்காக? ஆண்டவருடைய சித்தம், அந்த ஆசீர்வாதம் சுதந்திரிக்கப்பட வேண்டும். அவனை கர்த்தர் chosen ட்ரைபாக அவனை மாற்ற வேண்டும். இனி நீ யாக்கோபு எனப்படாமல் இஸ்ரேல் எனப்படுவாய். பிறகு அதை சொல்றேன். இன்றைக்கு சரி, இன்னைக்கு அவன் ஒரு ஏணியை கண்டான்னு நம்ம பார்த்தோம். அது ரொம்ப உங்களுக்கு நான் விளக்கி காண்பிச்சேன். தேவ தூதர்கள் நல்லா கவனிக்கணும். அந்த சீக்வன்ஸ் ஆஃப் தட் ட்ரீம் பார்க்கணும். ஒரு ஏணி வைக்கப்பட்டிருக்கும், லேடர். அந்த லேடர்ல தேவ தூதர்கள் ஏறுகிறார்கள், அண்ட் தென் தே ஆர் இறங்கி வருகிறார்கள். ஸோ பூமியில நம்மை காக்கும்படி தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார், உதவி செய்யும்படி தூதர்களுக்கு கட்டளையிடுகிறார், நமக்காக விசாரணை செய்யும்படி, வேலி அடைத்து காக்கும்படி, நம்முடைய வியாதிகளுக்கு உதவி செய்யும்படி, ஒருவேளை அதுக்கான வழிமுறைகளை அவர் குணமாக்குறது இல்லை, தூதர்கள் குணமாக்குறவர்கள் அல்ல, ஒருவேளை அதுக்கான வழிமுறைகளை அட்வைஸ், அல்லது மேபி நான் எப்படி யோசிக்கிறேன், இந்த வியாதியெல்லாம் கொண்டு போய் பரலோகத்தில் இருக்கிற என் தேவனுக்கு சொல்லும்படியாய் ஒரு மெசஞ்சராக முதல்ல இங்கிருந்து ஏறி போறாங்க, அங்க சொல்றாங்க, திரும்ப கீழே வந்து பதிலோடு கூட வந்து அவனை பார்த்து தேற்றுறாங்க, ஆசீர்வதிக்கிறாங்க. இதுதான் அங்கிருந்த கான்செப்ட். ஆனா அதுல முக்கியமான ஒரு காரியம், தேவன் அங்கே முன்பாக நின்று, மேலே நின்று. சரி, இந்த சொப்பனம் இவன் காணும்படியான காரணம் என்ன? நான் நேற்று ஒரு காரணத்தை சொன்னேன், இன்னைக்கு ஒரு காரணத்தை நான் சொல்ல போறேன். இன்னைக்கு அது மெய் சிலிர்க்க வைக்கிற ஒரு காரியம் என்னன்னா, நீங்க கொஞ்சம் ஆதி ஆகமத்தை திருப்பி வைத்துக் கொள்ளுங்க. அப்போதான் அந்த கான்ட்ராஸ்ட் உங்களுக்கு புரியும்.
ஆதியாகமும் ஆதியாகமும் 11ஆம் அதிகாரம். நல்ல கவனிங்க. பூமி எங்கும் ஒரே பாஷ்யம், ஒரே விதமான பேச்சும் இருந்தது. ஜனங்கள் கிழக்கிலிருந்து பிரயாணம் பண்ணுகையில் சினையார் தேசத்தில் சமபூமியை கண்டு அங்கே குடியிருந்தார்கள். அப்பொழுது அவர்கள், நாம் செங்கல் அறுத்து அதை நன்றாய் சுடுவோம் வாருங்கள் என்று ஒருவரோடு பேசி கொண்டார்கள். நல்ல கவனிங்க. கான்ட்ராஸ்டா நான் சொல்லிக் கொடுக்க விரும்புகிறேன். கல்லுக்கு பதிலாக செங்கலும், சாந்துக்கு பதிலாக நிலக்கீலும் அவர்களுக்கு இருந்தது. பின்னும் அவர்கள், நாம் பூமியின் மீதெங்கும் சிதறி போகாதபடிக்கு நமக்கு ஒரு நகரத்தையும் வானத்தை அளாவும் சிகரமுள்ள ஒரு கோபுரத்தையும் கட்டி, வானத்தை அளவாது, ஓகே, வானத்தை அளாவும் சிகரமுள்ள. நம்ம இந்த வாரம் முழுதும் இந்த சிகரம் பார்த்து கொண்டிருக்கிறோம்ல. 10th month சிகரம் தொடுகிற காலம். இங்க வேற விதமா பார்க்கறாங்க. அவங்களாவே ஒரு சிகரத்தை பார்க்கணும். ஒரு கோபுரத்தை கட்டி நமக்கு பேர் உண்டாக்குவோம் வாருங்கள் என்று சொல்லி கொண்டார்கள். சரி, இதுல என்ன தப்புன்னு கேக்குறீங்களா? ஐடியா பிஹைண்ட் திஸ், அதாவது அதனுடைய பின்னணி என்னன்னா, அவங்களுக்கு இப்போ அவங்களுடைய எண்ணம் என்னன்னா, தேவன் பரலோகத்தில் இருக்கிறார். இப்போ தேவன் தேவனிடத்துல நம்ம ஆசீர்வாதத்தை நேரடியா வாங்கிடணும் அப்படின்னா என்ன பண்ணணும்னா, அவங்க எங்க போகணும்? வானத்துக்கு போகணும். இல்லை, அது குருட்டு நம்பிக்கை, அவங்களுக்கு புரியாத காலங்கள் எது இருந்தாலும் அவங்க மனது காரியங்கள் நீங்க நல்லா வாசித்தா உங்களுக்கு தெரியும். என்ன பண்ணுமா, வானத்துக்கு ஏறி போகணும். அந்த அளவுக்கு ஹைட்டு போய் சிங்காசனத்தில் இருக்கிறவரிடத்துல போய் அதற்கு நிகரா நாம நிற்கணும் அப்படின்ற ஒரு பெரிய பெருமையே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். சரி, அது பெருமை கூட விட்டுறங்க, அது ஒன்றும் பெரிய காரியம் இல்லை. ரெண்டாவது, நாம போய் அவரிடத்திலிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டு வர வேண்டும், அவரை பார்த்து அவரிடத்திலிருந்து பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற ஒரு எண்ணம், அதுவும் தவறான எண்ணம். நமக்கு பேர் உண்டாக்கலாம், இந்த மூணுமே தவறுதான். பிரியமானவர்களே, நாம என்ன கஷ்டப்பட்டாலும் சரி, அதாவது என்ன பிரயாசம் பட்டாலும் சரி, வானத்துக்கே ஏறினாலும் கூட கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்மளால் பெற முடியாது. அவ்வளவு எளிதில பெற முடியாது. கர்த்தரை பார்க்க முடியாது. சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவர் பார்க்க முடியப்பா. அவர் சொல்வார், சிங்காசனத்துல வீற்றிருக்கிறவர் நகைப்பார். இவங்க மென்டாலிட்டி அப்படி இருந்தது. இதுவும் ஏனிதான். நீங்க ஆங்கில டிரான்ஸ்லேஷன்ல சில டிரான்ஸ்லேஷன் இது லேடர் மாதிரி. இவங்க ஒரு லேடரை கட்டுறாங்க. இந்த லேடர்ல தேவ தூதர்கள் இறங்குறதும் ஏறுகிறதுமாக இங்கு இல்லை. ஆனா மாறா இவங்களுக்கு ஒரு தவறான ஒரு நம்பிக்கை. என்ன நம்பிக்கை? நாமே ஏறி போய் உயர்ந்த ஸ்தானத்துல போயிடணும், பாதுகாப்பான இடத்துக்கு போயிடணும், நல்ல உயர்வான இடத்துல போய் உட்கார்ந்துடணும், மேன்மையான இடத்துல போய் உட்கார்ந்துடணும். இதை சொல்லும் பொழுதுதான் எனக்கு ஒரு இப்போ நடக்கிற காரியங்கள்ல ஏதோ ஒரு ஃபேஸ்புக் நிறுவனர் நினைக்கிறேன், ஐ திங்க் சிஇஓ, அவர் ஒரு பெரிய தீவில்லை, ஒரு மலையை வாங்கிட்டு அந்த மலைக்குள்ள ஒரு அழகிய பங்களாவும் பங்கரும் அதுல இருக்கிற சகல விதமான வசதிகளும் செய்து வைத்திருக்கிறார். ஏன்னா மலை சிகரம், அது யாருமே அந்த மலையை போய் தொடவும் முடியாது, அந்த மலை கிட்ட போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பாதுகாப்பு. அந்த மலை சுற்றிலும் ஏதாவது ஆபத்து பூமிக்கு நேரிட்டா, ஒருவேளை ஃப்ளட் வந்தா, ஹரிக்கேன் வந்தா, பூமி அதிர்ச்சி வந்தா, நம்ம எங்க போய் பாதுகாப்பா? அந்த பூமி அதிர்ச்சி இல்லாத இடத்துல போய் மலையில போய் தங்கிடலாம்.
நம்ம சிருஷ்டிகர் நகைப்பார். ஆமென். அவர் சிரிப்பாருங்க. வானத்துக்கு ஏறினால் நான் ஏறுவேன். நீங்க தொடர்ந்து அதை நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். மனுபுத்திரர் கட்டுகிற நகரத்தை கோபுரத்தையும் பார்க்கிறது கர்த்தர் இறங்கினார். அப்போது கர்த்தர் இந்த ஜனத்து ஒரே கூட்டமா இருக்கிறார்கள். எப்போதும் அந்த வசனம் பாருங்க, கடைசி சென்டென்ஸ், இப்பொழுதும் தாங்கள் செய்ய நினைத்தது ஒன்றும் தடைப்படாதென்றிருக்கிறார்களாம். கூடவே மேட்டிமையே வந்துருச்சு. நாங்க செய்ய நினைச்சது ஒருபோதும் தடைப்படாது. நாங்க கட்டினதுதான். அதை யாராலும் இடிக்க முடியாது. அதை யாராலும் உடைக்க முடியாது. என்ன ஒரு என்ன ஒரு 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 மனப்பான்மை. பிரியமானவர்களே, இந்த கான்செப்ட்ல இருக்கிறவங்க யார்? இப்போ நான், நீங்க, நம்ம பிள்ளைக யார்? யார்? நான் நல்ல அறிவோடு படிச்சு பெரிய என் சொந்த திறமையினால, என்னுடைய பணத்தினால, என்னுடைய வலிமையினால, என்னுடைய இன்ஃப்ளூயன்ஸினால நான் உயரத்துல போய் நின்று ஆண்டவருடைய உதவியே இல்லாம ஏத்திஸ்ட போல சொல்வாங்க இல்ல, நான் படிப்பேன் நல்லா படிச்சு வருவேன். சில மோட்டிவேஷன் ஸ்பீச்சஸ்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. நல்லா படிக்கணும், நல்லா படிச்சா நீங்க பெரிய திறமையாயிடும். இல்ல, படிப்பது நல்லதுதான். ஆனா ஜெயமோ கர்த்தரால் வரும். சரி, இந்த நிகழ்ச்சி யாக்கோபுக்கு தெரியாம இருந்திருக்குமா? தெரிந்திருந்தோட என்ன செய்தார் தெரியுங்களே? அந்த பூமியை நிக்கிரகம் பண்ணினார். அப்பொழுது கர்த்தர், 8ஆம் வசனம், ஜெனசிஸ் 11, அப்பொழுது கர்த்தர் அவர்களை அவிழ்த்து பூமி எங்கும் சிதற பண்ணினார். அப்போது நகரம் கட்டுகிறதை அவர்கள் விட்டு விட்டார்கள். பூமி எங்கும் வழங்கின பாஷையை அவ்விடத்தில் தாறுமாறாக்கப்படினால் அதில் பாபேல் என்று எண்ணப்பட்டது. கர்த்தர் அவ்விடத்திலிருந்து பூமியில் மீதெங்கும் சிதற போக பண்ணினார். பாபேல். ஒப்புமையை காட்டுறேன். பாபேலுக்கும் பெத்தேலுக்கும் நீங்க தான் கம்பேரிசன் பண்ணி காட்டுறோம். இப்ப நான் உங்களுக்கு பிராக்டிக்கலா சொல்றேன். இந்த ஜனங்க மாதிரி ஒரே இடத்துல நின்று நான் போயிட்டு பெருசா தலைவா பெரிய ஆளாயிடுவேன். எத்தனை பேர் அந்த மாதிரி நினைக்கிறீங்க? நான் என் முயற்சினால நானே செங்கல் அறுத்து, நானே கீழ் பூசி, நானே கட்டி, நானே படியை உருவாக்கி, நானே பரலோகத்திற்கு ஏறி போய் நானே பெரியவனாகுவேன். அங்கே ஒன்றும் வியாதி இருக்காது, பலவீனம் இருக்காது, சோர்வு இருக்காது. நான் போயிட்டு அங்கே பரத்திலிருந்து தான் நமக்கு ஒத்தாசை வர வேண்டும். அடுத்த அதிகாரமே நீங்க பார்த்தீங்கன்னா, ஆபிரகாமுக்கு கர்த்தர் சொல்லுகிறார், ஆபிரகாமே, உன் தேசத்தையும் இனத்தையும் விட்டு நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போ. நான் உன்னை பெரிய ஜாதியாக்குவேன், உன்னை ஆசீர்வத்து உன் பேரை பெரும்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய் என்றார். இப்போப்பா அட்லீஸ்ட் நான் உன்னையாவது நான் தெரிஞ்சுக்கொண்டேன். இப்போ யாக்கோபுக்கு வந்துடுவோம். அவன் சொல்றான், இது வானத்தின் வாசல். இப்போ யாக்கோபுக்கு ஒரு புரிதல் வந்து விட்டது. என்ன புரிதல்னா, கர்த்தர் சொல்றார், நான் உன்னோடு இருந்து அவர் தான் வரணும், அவர் கீழே வரணுங்க, அவர் நமக்கு ஒத்தாசை அனுப்பணும், அவர் நமக்கு உதவி அனுப்பணும், அவர் நமக்கு பாதுகாப்பு அனுப்பணும், அவர் நமக்கு ஆலோசனை கொடுக்கணும், அவர் தான் நமக்கு திருமணத்தை நடத்தி வைக்கணும், அவர் தான் நமக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுக்கணும், அவர் தான் சுகத்தை கொடுக்கணும், அவர் இடத்துல இருந்து தான் வரணும், பரலோகத்திலிருந்து தான் எனக்கு ஒத்தாசை. பர்வதங்களுக்கு நேராக என் கண்களை ஏறெடுக்கிறேன், வானத்தை பூமியை உண்டாக்கின கர்த்தரிடத்திலிருந்து எனக்கு ஒத்தாசை வரும். நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி பரத்துல தான் அங்க ரெடி ஆகுது. நீங்க அந்த வார்த்தையை இன்னும் ஆழமா பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் இண்டஸ்ட்ரி வேலையா பார்த்தீங்கன்னா, ஒரு கார் வேணும்னா உனக்குன்னு ஒரு காரை, உங்களுக்குன்னு ஒரு காரை அவர் ப்ரிப்பேர் பண்றாரு. அங்க உங்களுக்கு ஒரு ஜுவல் வேணும்னா உங்களுக்குன்னு ஒரு ஜுவல்ல ப்ரிப்பேர் பண்ற. உங்களுக்கு எஜுகேஷன் வேணும்னா உங்க கரியரை டிசைன் பண்றது அங்கதான். டிசைனிங், உங்க ஃபேமிலியை டிசைன் பண்றவர், ஹஸ்பண்ட் ஒய்ஃபை டிசைன் பண்றவர், பிள்ளைகளை டிசைன் பண்றவர், அவளுக்கு எஜுகேஷன் என்ன கொடுக்கணும்,
டிசைன் பண்றவர், அவருக்கு எந்த வேலை கொடுக்கணும் டிசைன் பண்றவர் அவர் தான். எல்லாவற்றும் அந்த பரலோகத்துலதான் அங்க ஒரு பெரிய பெரிய இண்டஸ்ட்ரி பரலோகத்துல இருக்கு. அவ்வளவுதான் அழகா எழுதுறார், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்தில் உண்டாகி இங்க உண்டாகிறது இல்ல. அப்போ ஜோதியின் பிதாவிடத்திலிருந்து வந்து இறங்கி வருகிறது. நல்ல கவனிங்க, நல்ல கவனிங்க. உங்க ஆசை இங்க நீங்க சொல்லலாம், உங்க விருப்பத்தை இங்க ஜெபமா ஏறெடுக்கலாம். நீங்க ஆண்டவர் கொடுத்த அந்த திட்டத்தின்படி நடக்கும் பொழுதுதான் அவரும் அவருடைய திட்டமும் உங்கள் திட்டமும் அது ஒன்றாக இணையும். நீங்க திட்டம் போட்டு கடவுளை மறந்தா உங்க திட்டம் எல்லாம் தவிடுபடியாக மாறிவிடும். இப்போ ஆண்டவர் சொல்றார், நான் உன்னோடு இருந்து நான் திரும்ப வந்து நான் சொன்னது செய்யவளும் நான் உன்னை கைவிடுவதில்லை என்றார். அப்போதான் அவன் சொல்றான், இந்த ஸ்தலம் பயங்கரமா இருக்கிறது. அப்புறம் 20ஆம் வசனம், நான் அப்போது யாக்கோபு தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இடமெல்லாம் என்னை காப்பாற்றி உண்ண உணவும் உடுக்க ஆகாரம் எனக்கு தந்து என் தகப்பனாகிய வீட்டுக்கு சமாதானத்துடன் திரும்ப வர பண்ணுவாரானால் கர்த்தர் எனக்கு தேவனாய் இருப்பார். நான் தூணாக நிறுத்தின இந்த கல் தேவனுடைய வீடாகும். தேவரீர் எனக்கு தரும் எல்லாவற்றிலும் உனக்கு தசமபாகம் செலுத்துவேன் என்று சொல்லி பொருத்தனை பண்ணி கொண்டார். ஆனா எனக்கு இந்த ஜெபம் நிச்சயம் பிடிக்கல, எனக்கு தவறாதான் தோணுது. இஃப் அப்படின்னு தான் சொல்றோம். நீங்க வந்தா, நீங்க ஆசீர்வதிச்சா, நீங்க ஹெல்ப் பண்ணினா, நீங்க என் கூட வந்தா, நீங்க குழந்தை குட்டிங்களை கொடுத்தா, நீங்க பாசியை கொடுத்தா, எனக்கு இது பிடிக்கல. ஒரு டிரான்ஸ்லேஷன் என்ன சொல்லுதுன்னு தெரியல. பட் இந்த மாதிரி ஜெபத்தை நான் செய்ய மாட்டேன். நான் எப்படி செய்வேன்னா, இதை வேற மாதிரி நான் செய்வேன். நீர் எங்களோடு இருந்து, சங்கீதக்காரன் நிறைய அப்படிதான் பேசுவான், என்னோடு இருந்து, என்னோடு இருக்கிற நீங்க அப்படிதான் பாசிட்டிவா என்னோடு இருங்க, என்னோடு இருக்கு. அதான் இப்படிக்கும் நான் யோசிக்கலாம். தேவன் என்னோடு இருந்து நான் போகிற இடங்கள்லாம் என்னை காப்பாற்றி உன்னும் உடுவும் உடுக்க எடுவ தந்து என் தகப்பனுக்கு திரும்ப வர பண்ணுவீங்க, திரும்பி வர பண்ணுவீங்க. எப்பவுமே நீங்க தாங்க எனக்கு கர்த்தருங்க. நான் உங்களை விட்டாலும் சரி, நான் உங்களை விட மாட்டேன். நீங்க எல்லாம் விட்டாலும் சரி, நான் உங்களை விட மாட்டேன். சொல்ல முடியுமா நம்மளால? சில விஷயங்கள் ஒருவேளை நமக்கு இது தவறா பட்டுன்னா, ஒரு ஆவியானவர் உங்களுக்கு எப்படி வெளிப்படுத்துறாரு எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு வெளிப்படுத்த காரியம் கொஞ்சம் ஏன் அதை பாசிட்டிவா எடுக்கல? ஏன் விசுவாசத்தோட இங்க யாக்கோபு ஜெபிக்கல? காரணம் என்ன? வனாந்தரத்துல இருந்ததுதான் அது காரணமா தெரியல. நீங்க கவனிங்க, உங்களுக்கு புரியும். 3வது ஒரு காரியத்தை நான் சொல்லி நான் ஜெபிக்க விரும்புகிறேன். நீங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணணும். ஏன்னா இதுல நீங்க நான் எவ்வளோ வேத ஆராய்ச்சி பண்றோம் இல்ல, இது அவங்களும் பண்ணணும். இல்லாட்டி நீங்க ஃபோன் பண்ணியாவது, இப்போ லேடர் ஆஃப் ஜாக்கப் லேடா, அப்புறம் பாபேல் லேடர், இதுக்குள்ள வித்தியாசம் என்ன? டிஸ்கஸ் பண்ணுங்க. வேதத்தை ஆராய்ந்து பாருங்க, அதுல தான் ஜீவன் உண்டு. நீங்க ஒரு 1/2 மணி நேரம் ஆராய்ஞ்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு, நான் என்ன சொல்லுவேன்னா, எப்பவுமே சொல்றதுதான், 1/2 மணி நேரம் ஆண்டவருடைய பாதத்துல ஆராய்ந்து ஜெபிக்கிற அந்த 1/2 மணி நேரம் உங்க ஆயுசு நாட்களில 5 ஆண்டுகள் கூட்டி கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னா எப்படி இருக்கும்? அதுதான் ஒவ்வொரு அரை மணி நேரமும் 5 மாதங்களுக்கோ அல்லது 5 வருடங்களுக்கோ அல்லது 1/2 மணி நேரம் 3 டேஸ்க்கோ 3 வீக்ஸ்க்கோ 30 டேஸ்க்கோ அல்லது 3 மந்த்ஸ்க்கோ அல்லது 3 இயர்ஸ்க்கோ இது பெருகி கொண்டே இருக்கும். அப்படிதான் என்னுடைய விருப்பம். அப்படிதான் நான் வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். ஒவ்வொரு 1/2 மணி நேரமும் எடுக்கும் பொழுதெல்லாம் அடுத்த 3 நாளைக்கு, அடுத்த 30 நாளைக்கு, அடுத்த 3 வருஷத்துக்கு கர்த்தர் நம்மை நடத்துவார். ஏன்னா வேதம் உயிர் உள்ளது, ஜீவன் உள்ளது. ஜீவனை எடுப்பதல்ல. அது நம்ம நெறிந்து போனா அந்த நாள் முறிக்காம உயிரோடு வைக்கிறது தான் இந்த வேதம். மங்கி எரிகிற தீய அணைக்காம பிரகாசமா வைக்கிறது தான் இந்த வேதம். வேதத்துல இரவும் பகலும் தியானமா இருக்கிற மனுஷன்தான்
பாக்கியவான். நீர்க்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை கண்டு இலை உதிராதிருக்கிற மரத்தை போல எப்போதும் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். He is blessed. அதனால பாபேலுக்கும் பெத்தேலுக்கும் உள்ள வித்தியாசத்தை நீங்க கவனிக்கணும். யோவான் 1ஆம் அதிகாரம், அதுல பிலிப் அண்ட் நத்தானேல் உடைய லைஃப் இருக்கா பாருங்க. ரைட், இங்க கவனிங்க. 44 ஜான் 1:44. பிலிப் என்பவன் அந்திரேயா, பேதுரு என்பவன் ஊராகிய பெத்சாய்தா பட்டணத்தான். பிலிப்பு நாத்தான்வேலை கண்டு, நியாய பிரமாணத்திலே மோசேயும் தீர்க்கதரிசியும் எதிர்க்கிறவரை கண்டோம். அவர் யோசேப்பின் குமாரனும் நாசரேத்தின் ஊரானாகிய இயேசு என்றார். அதற்கு நாத்தான்வேல், நாசரேத்திலிருந்து யாதொரு நன்மை உண்டாகுமோ என்றான். அதற்கு பிலிப்பு, வந்து பாரும் என்றார். இயேசு நாத்தான்வேல் தம்மிடத்தில் வர கண்டு அவனை குறித்து, இதோ கபடற்ற உத்தம இஸ்ரவேல் என்றார். ஆமென் சொல்லுங்க. இஸ்ரவேல்னா யாரு? யாக்கோபு. கபடற்ற உத்தம இஸ்ரவேல். எப்படி ஆண்டவர் லிங்க் பண்றார்? நீங்க அடுத்த கம்பாரிசனுக்குள்ள நம்ம போறோம். நேரமாகுது, பரவாயில்ல. நீங்க பாதி பாதியா நீங்க கேளுங்க, அவசரம் இல்லை. முழுசா கேளுங்க, கொஞ்சம் கொஞ்சமா கேளுங்க. ஆனா உங்களுக்கு புரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் என்னுடைய ஆசை. நம்ம புரிந்து வாழ வேண்டும். அடுத்து அவன் சொல்றான், அதுக்கு நாத்தான்வேல், நீ எப்படி அறிவீர் என்றார். இயேசு அவனை நோக்கி, பிலிப்பு, உன்னை அழைக்கிறதுக்கு முன்னே நீ அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் போதே நான் உன்னை கண்டேன் என்றார். இதுக்கு ஒரு சின்ன கதையை சொல்லட்டுமா? அத்தி மரத்தின் கீழ் இருக்கும் பொழுது உன்னை கண்டேன். இது கதை தான். ஆனா வரலாற்று கதை. எந்த அளவுக்கு அது உண்மை என்பதை நீங்க தான் ஆராயணும். ஒருவேளை நீங்க அது லாஜிக்கலி கரெக்டா இருந்தா எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. நாத்தான்வேல், இயேசு கிறிஸ்து, இவங்கெல்லாம் சமகாலத்து வயது உடையவர்கள். பிலிப்புலாம் இயேசு கிறிஸ்து பிறக்கும் பொழுது ஒரு 3 ஆண்டுகள் 3 வயதுக்கு உட்பட்ட பிள்ளைகள் எல்லாம் சிறை சேதம் பண்ணப்பட வேண்டும் என்று ஏரோது கட்டளை கொடுத்தான். உங்களுக்கு அது தெரியும். அப்போ இயேசு கிறிஸ்துவ ஆவியானவர் என்ன சொல்லிட்டாரு? தேவ தூதன் வந்து யோசேப்பிடத்துல, மரியாளத்துல, நீங்க போய் எகிப்தில போய் ஒளிந்து கொண்டிருங்க அப்படின்னு சொல்லிட்டு 3 வருஷம் கழிச்சு, ஓ உன்னை கொல்ல நினைச்சு இறந்து போனா நீங்க வந்துருங்க அப்படின்னு சொல்லி அழைப்பாரு. இங்க நாத்தான்வேல் ஆண் பிள்ளையா அந்த நேரத்துல தான் பிறந்தான். அதே வயதான், 3 இயர்ஸ்க்குள்ளார நினைச்சுங்களேன். இந்த பிள்ளைய தேடி வர்றாங்க. ஆண் பிள்ளைகள்லாம் எந்தெந்த வீட்டுல இருக்காங்க தேடி தேடி வருகிற பொழுது, இந்த தாயார் ஒரு அத்தி மரத்து கீழே ஒரு குகையை தோண்டி, அல்லது அதுக்குள்ள ஒரு புதைக்குழி இருந்தது போல, ஏன்னா அத்தி மரம்லாம் அந்த காலத்துல பெரிய பெருசா இருக்கும்னு நினைக்கிறேன். அதுக்குள்ள இந்த பிள்ளைய பேழையில வைத்து ஒளித்து வைத்து அவளை பாதுகாத்து அதன் பிறகு அதை எடுத்து வளர்த்ததாக ஒரு நரேஷன்ஸ் இருக்கு. இவன் பிறந்த வர்த்தமானம் இது. ஹிஸ்டரி ஆஃப் ஹிஸ் பர்த். யாருக்கு இயேசுக்கு எப்படி தெரியும்? அதுதான் அவன் ஆச்சரியப்பட்டான். அது அந்த அந்த அதை சொன்ன உடனே அவன் பாருங்க, அதற்கு நாத்தான்வேல், ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்றான். அவங்க அம்மா சொல்லியிருப்பான், தம்பி, உன்னை நான் அத்தி மரத்து கீழே புதைக்குழியில வைத்து உன்னை நான் பாதுகாத்தப்பா. அதுக்கப்புறம் தான் 3 வருஷம் கழிச்சு உன்னை எப்படிலாம் வளர்த்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்லி சொல்லி வளர்க்கும் பொழுது, அந்த நிகழ்ச்சியை ஒருத்தர் சொல்றாருன்னா அவர் யாரு? இவன் சொல்றான், கரெக்டா, ரபி, நீ தேவனுடைய குமாரன், நீ இஸ்ரவேலின் ராஜா என்றான். அப்படி சொல்லிட்ட பிறகு அவர் சொல்றாரு, இதுல இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம் என்னன்னா, இன்னைக்கு பாருங்க, நீங்க வேதத்தை வாசிக்கிறீங்க, ஜெபிக்கிறீங்க. கிட்டத்தட்ட நாம எத்தனை மாசம் தெரியல, யாராவது எழுதி அனுப்புங்க. நம்ம எத்தனை மாசம் ஆச்சு, என்னைக்கு தொடங்கணும், இந்த நாள் எத்தனாவது நாள் என்று நீங்க எழுதி அனுப்புங்க. ஒருவேளை நீங்க ரொம்ப என்னோட ரொம்ப ஷார்ப்பா இருப்பீங்கன்னு தெரியும். ஆண்டவர் சொல்லுகிறார்,
நார்த்தான் இடத்துல சொன்னது போலவே உங்களிடத்தும் இடத்துல சொல்லுகிறார், தம்பி இதுவரைக்கும் நீங்க பார்த்தது, கேட்டது, ஆசீர்வாதத்தை பெற்றதெல்லாம் கொஞ்சம் தான், சாம்பிள் தான். இந்த வசனத்தின் இறுதியில 50th இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். ஆமென் சொல்லுங்க. இதிலும் பெரிதானவைகளை நீ காண்பாய். இப்போ உங்களுக்கு ஒரு பைக் கொடுத்தாரு, கார் கொடுப்பார். வாடகை வீட்டில் இருக்கீங்களா, சொந்த வீட்டை கொடுப்பார். வேலை இல்லாமல் இருக்கிறீங்களா, நிரந்தர வேலை கொடுப்பார். இந்த வேலையில் கொஞ்சம் சம்பளமா, அடுத்த பெரிய வேலையை கொடுப்பார். உன் பிள்ளைகளுக்கு பாஸ்போர்ட்டோட, விசாவோட, ஒர்க் பர்மிட்டோட வெளிநாட்டில் வேலையை கொடுப்பார். திருமணம் நடத்தி வைப்பார். நீங்க எதிர்பார்த்ததை விட பெருசா திருமணத்தையும் குழந்தை பாக்கியத்தையும் கர்த்தர் நிச்சயம் கொடுப்பார். ஆண்டவருடைய வார்த்தை காலையில வருது, இதை விட மேலானவைகளை நீ காண்பாய். இது வரைக்கும் நீ என்ன மெல்லமா தான் விசுவாசித்த. பிரியமான நீங்க கவனிங்க, இந்த 3 நிகழ்ச்சியிலும் வானத்திலிருந்து தான் வரணும் நமக்கு ஆசீர்வாதம். அதனாலதான் இயேசு கிறிஸ்துவ பரலோகத்திலிருந்து அனுப்பினார். அடுத்த வசனம் வாசிக்கிறேன் பாருங்க, கவனிங்க. இன்னும் அவர் அவரை நோக்கி, வானம் திறந்திருக்கிறதையும் தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதையும் இறங்குறதையும் நீங்கள் இது முதல் காண்பீர்கள் என்று மெய்யாகவே மெய்யாகவே நான் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆமென் சொல்லுங்க. ஆஃப்டர் ஜாக்கப் லேடர், இயேசு கிறிஸ்து வந்த பிறகு ரொம்ப இயல்பா இயேசு கிறிஸ்துவே நம்மோடு கூட இருக்கிறார். யாக்கோபின் தேவன் நமக்கு உயர்ந்த அடைக்கலம். அவரோடு கூட ஒரு பெரிய சேனை ஏறுகிறதும் இறங்குறதுமாய் பாருங்க, டிட்டோவா இருக்குது பாருங்க. மனுஷகுமாரனிடத்திலிருந்து எங்கிருந்து? தேவ தூதர்கள் மனுஷகுமாரனிடத்திலிருந்து ஏறுகிறதும், அது இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து ஏறி போகிறதும் இறங்குறதுமா இது முதல் நீங்கள் காண்பீர்கள். ஆமென் சொல்லுங்க. நான் ரொம்ப இப்போ எக்ஸைட் ஆயிட்டேன். ஆண்டவர் இந்த 3 நிகழ்ச்சியை காட்டும்போது ஐ ஜஸ்ட் எக்ஸைட்டட். டெய்லி ஆண்டவர் எப்படியெல்லாம் ஒரு புதிய புதிய தாட்டுகளை நம்மளுக்கு கொடுத்து கொண்டு இருக்கிறார். இதெல்லாம் என் பெருமைகள்லாம் ஒண்ணும் இல்லைங்க. இது இன்னைக்கு நான் மறந்துடுவேன். ஆனா நீங்க மறக்க கூடாது. ஏன்னா எந்த பிரசங்கத்தையுமே நான் ரிப்பீட் பண்றதே கிடையாது. வேறு விதமான யோசனையோடு தான் நான் அணுகுவேன். இந்த 3 லேடரை நீங்க பாருங்க. இப்ப மனுஷகுமாரனிடத்துல இயேசுவிடத்துல இருந்துதான் தேவதூதர்கள் போயிட்டு திரும்ப வருவாங்க. அப்போ மனுஷகுமார் நமக்கோடு இருக்கும் பொழுது நமக்கு என்னங்க குறை? என்ன குறை வேணும் சொல்லுங்க? என்ன வேணும்? ஏதாவது வேணுமா? ஏதாவது குறை வருமா? இதை விட மேலானது நீ காண்பாய். நான் இன்னும் சொல்லுவேன், டைம் இருந்தா நான் இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் கூட பேசுவேன். ஆனா கர்த்தர் உங்ககிட்ட கொடுக்கிறார், நீங்க ஆராய்ச்சி பண்ணுங்கன்ட்டு. ஜெபம் பண்ணலாம். அன்புள்ள ஆண்டவரே, நீர் பேசிய வார்த்தைகளுக்காய் ஸ்தோத்திரம். இதை விட மேலானவர்களை காண்பாய். மனுஷகுமாரன் எங்களுக்கு வந்திருப்பதன் நோக்கமே எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டு என் நோய்களை சுமந்து எங்கள் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு எங்கள் துக்கங்களை சுமந்து எங்களுக்கு சந்தோஷத்தை சமாதானத்தை உண்டு பண்ண ஆக்கினேன். இங்க பூமியில எல்லா தேவையோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் அந்த மனுஷகுமாரன் உதவி செய்யும்படியாக பரலோகத்திலிருந்து இறங்கி வந்தார். இவங்க ஏறி போய் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ள பார்த்தாங்க, முடியாது. அவர் அனுப்பினாலே தவிர, அவர் வந்தாலே தவிர ஒருவரும் பெற்றுக்கொள்ள முடியாது. இன்னைக்கு கையில உயர்த்தி கேளுங்க, ஆண்டவரே மனுஷகுமாரனிடத்திலிருந்து எனக்கு இந்த நன்மை வேணும், இந்த உயர்வு, இந்த மாறுதல், இந்த நல்ல செய்தி. ஓ தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஃபாதர். இந்த திருமண வாழ்க்கை, இந்த குழந்தை பேரு, இந்த பிள்ளைக்கான ஆசீர்வாதம், பிள்ளைகள் ரட்சிக்கப்பட வேண்டும், குடிவெறியிலிருந்து வெளியே வரணும், ட்ரக் அடிக்ஷன்லேருந்து வெளியே வரணும், என் பிள்ளைகள் எல்லாம் ஆசீர்வதிக்கப்படணும். ஓ எஸ் லார்ட், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். அதோடு கூட ஆண்டவரே என்னுடைய விருப்பம் கூட இன்னும் அநேகர் பார்க்கணும் சுவாமி. ஆண்டவரே இன்னும் அநேகர் வெறும் 250 300 பேர் என்பதெல்லாம் இல்லாமல் இதை தொடர்ந்து நிறைய பேர் பார்த்து பயனடைய வேண்டுமே. அதற்காக உதவி செய்யுங்க. அநேக ஆத்துமாக்களை கொண்டு வருகிற கிருபையை
நீங்கள் தாங்க. இந்த மக்கள் வழியாக அநேகர் இந்த ஜெபத்தில் சேர்க்கப்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஐக்கியம் நம் அனைவரோடும் இன்னும் இன்னும் சதாக்கள் நிலைத்திருப்பதாக. ஆமென். God bless you.